இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த தரவுகளை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. புதிய வரவான விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ஓட்டு வங்கியை வச்சு தான் அவங்களும் வெற்றி பெற இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வர இருக்காங்க. 2 கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்குன்றது சொல்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 68,392 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.95% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா அதிமுக 55,759 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.65% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணும்னா மக்கள் நீதி மையம் கட்சி 14,904 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.80% ஓட்டு வாங்கி அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,124 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.65% ஓட்டு வாங்கி தனிச்சு நின்று அவங்க கட்சி சார்பாக வாங்கின ஓட்டு இது 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா 12,633 ஓட்டு 8.30% ஓட்டு அதிகம் பெற்று அதிமுக திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் 2021 எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டு போட்டவங்க 1,52,143 பேர் 56.24% ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் 2021 பார்க்கணும்னா 2,70,536 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,52,143 பேர் மட்டுமே. இந்த தரவுகளை பேஸ் பண்ணி தான் 2026 விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த ஓட்டு வங்கியை தான் அவங்களும் கைப்பற்ற இருக்காங்க. எந்த ஓட்டை யார்கிட்டருந்து பிரிக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.